எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். விகடன் டிவிக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய எம்எல்ஏவா இருக்கிற ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டியில பாமக ஒரு கட்சியே கிடையாது, அந்த கட்சியில நாங்க மிகப்பெரியதாக பொறுப்படுத்துறதே கிடையாது அப்படின்ற நக்கலாக சில பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சுக்கான பதிலடியாகத்தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம். குறிப்பா ஒட்டுமொத்த வன்னியர்களுமே பாமக சார்ந்தவர்கள் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன பேசியிருக்கிறாங்கன்றத முதல்ல பார்த்துருங்க. பார்த்த பின்னாடி நம்ம டீட்டெயிலா அதை பற்றி போட்டு புரட்டி எடுப்போம். ராமதாஸ் அணி வந்தாலும் நாங்கள் திமுகவுக்குள் இருக்க மாட்டோம்னு சொல்ல வரீங்களா? ராமதாஸ் அணி எல்லாம் வராது சார். ஒருங்கிணைந்து வலிமையாக வாக்கு விழுக்காட்டை நிரூபித்த கட்சியாக பாமக இருக்கும் போதே அவங்க இடம்பெற கூட்டணி தோல்வி. 2009 இருந்து தோல்வி, 2011 தோல்வி, 2014 தோல்வி, 16 தோல்வி, 19 தோல்வி, 21 தோல்வி, 24 தோல்வி. இது ஒருங்கிணைந்த பாமக. இன்னைக்கு பிளவுபட்ட பாமக. இனி ஒருங்கிணைந்தாலும் அது அந்த ஸ்பிரிட்டோட இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ராமதாஸ் சொல்றாரு, என்னை நம்பி வந்தால்தான் நடக்கும் அப்படிங்கிறார். தேர்தல்ல சீட்டு என்னை நம்பி வந்தவர்களுக்கு தான் கொடுப்பேங்கிறார். இப்போ அன்புமணி அவரை நம்பி போனவர்கள் அவங்களுக்கு திரும்ப சேர்ந்தாலும் ராமதாஸ் அவங்களை எப்படி பார்ப்பார்? இப்ப சேர்றதா இருந்தா ராமதாஸ் போய் அன்புமணிட்ட சேர்வாரா, அன்புமணி போய் ராமதாஸ் செல்வாங்க? எப்படி சேர்வாங்க சொல்லுங்க? இணைப்பு ஒரு இணைப்பு தானே சார். இணைப்பு யாரை பார்க்க வருவாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அன்புமணியை நோக்கி ராமதாஸ் போயிட்டா ராமதாஸை நம்பி போனவங்க பூரா அவுட்டு. ராமதாஸை நோக்கி அன்புமணி போயிட்டா அன்புமணியை நோக்கி போனவங்க பூரா அவுட்டு. ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியோட எம்எல்ஏவா இருக்கிறாரு. அவரை நோக்கி ஒருவேளை பாமக, அதாவது ராமதாஸ் தரப்பு திமுகவை நோக்கி வந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த கூட்டணியிலிருந்து, திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் பார்த்தீங்கன்னா விலகிடுமா அப்படின்னு கேட்கப்படும் பொழுது ஆம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கலாம். அவருடைய கூட்டணியை பற்றி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லிட்டு நம்ம அதை கடந்து போயிருக்கலாம். ஆனால் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் அந்த கட்சியை பிளவுபடுத்தி இருக்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நாங்கள் தான் திமுகவுடைய மிகப்பெரிய கூட்டணி கட்சியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எங்களை ஒருபோதுமே திமுக விலைக்கு வைக்காது அப்படின்னு உட்காந்து கெஞ்சுறாரு. எப்படி திமுக கிட்ட பார்த்தீங்கன்னா கெஞ்சுறாரு, ஐயோ சாமி, பாமக ஒருவேளை ராமதாஸ் தரப்பு வந்துச்சு அப்படின்னா எங்களை நீங்க விட்டுறாதீங்க, நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணி கட்சியா இருக்கிறோம், அதனால பார்த்தீங்கன்னா எங்களை விட்டுறாதீங்க அப்படின்னு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் கெஞ்சிக்கிட்டு எதிர்த்தரப்புல இருக்கிற பாமக பார்த்தீங்கன்னா குறை சொல்றாராம், கிண்டல் அடிக்கிறாராம். புரியுதா? ராமதாஸ் தரப்பெல்லாம் ஒரு தரப்பா, அன்புமணி தரப்பெல்லாம் ஒரு தரப்பா, பாமகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா, பாமகலாம் இன்னைக்கு மொத்தமா உடைஞ்சு போச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக திமுக பார்த்தீங்கன்னா எங்களை தான் வச்சுக்கோம் அப்படின்னு உட்காந்து கெஞ்சறாரு. புரியுதுங்களா? அது உண்மைதான். நீங்க இன்னும் சொல்ல போனா பட்டியல் சமூகத்துக்கான பார்த்தீங்கன்னா அரசியல் எழுச்சியாக நீங்க இருந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கான பல விஷயங்கள்ல எந்த ஒரு போராட்டத்தையும் பார்த்தீங்கன்னா பெருமளவிற்கு பண்ணல. தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரியதாக போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கு கூட காது கொடுத்து கூட பார்த்தீங்கன்னா கேட்காம சுத்திட்டு இருக்கிற ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு எல்லா மக்களுக்குமே தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க திமுகவை எந்த காலத்திலையும் எதிர்த்து பேச மாட்டீங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய கட்சியோடைய செயல்பாடுகளும் இருக்குன்றது ஒட்டுமொத்த பேருக்குமே இருக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆளூர் ஷானவாஸ் அவர்களையோ இல்லை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களையோ நம்ம எந்த இடத்துலையும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த நிலைமைக்கு இந்த பேச்சுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தா நாம தான் காரணம். குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்களும் அன்புமணி அவர்கள் தான் மிக முக்கியமான காரணமாக நாம இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். குறிப்பா மருத்துவர் ஐயா அவர்கள் தான் காரணம். கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் செய்கிற அரசியலும், அவர் பேசும் பேச்சுக்களும், அவர் கொடுக்கும் பேட்டிகளும் இந்த விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய எவனா இருந்தாலும் சரி, பாமகவை பல்லு போட்டு பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு மிக மிக முக்கியமான விஷயமாக இந்த செயல்பாடுகள் தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மே 11 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதிர்ந்து போற அளவுக்கு வன்னியர் சங்கத்தோடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டை ஒட்டி இந்த சமூகத்துடைய எழுச்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக இருந்தது. அந்த எழுச்சியை பாமகவுடைய பலத்துக்காக நம்ம பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு
எவ்வளவு பெரிய விஷயமா மாறி இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையுமே கண்டுக்காம தூக்கி தூர போட்ட ஒரு மாபெரும் மனிதர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள். நான் எடுத்த பார்த்தீங்கன்னா முடிவு தான், நான் பிடிச்ச முசலுக்கு தான் 3 கால், புரியுதுங்களா? 3 காலம் தான் சொல்லணும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யாருமே சொல்லக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு அவருடைய செயல்பாடுகளும், அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகன் மீது வைக்கும் பார்த்தீங்கன்னா குற்றமும், தன்னுடைய மருமகள் மீது வைக்கும் குற்றமும், ஒட்டுமொத்த பணத்தையும் தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பேசுற பேச்சுக்களும், என்கிட்ட எந்த பணமும் கிடையாது, மக்களாகிய வன்னியர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஊமை சனங்களாக நீங்க தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பணம் கொடுத்து கட்சியை பார்த்தீங்கன்னா நிலைநாட்டணும் அப்படின்னு பேசுறதும், அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்குழு உறுப்பினராக பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளை பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறதும், இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தீங்கன்னா யார் செய்யறது அப்படின்னா மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஸோ அப்படியாப்பட்ட செயல்பாடுகளை பார்க்குற மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி மதிப்பார்கள்? கெட்டலாக தான் பேசுவான், கேலியாக தான் பேசுவான், விமர்சனமாக தான் வைப்பான், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எதை ஒன்னாலையும் பண்ணுவான், புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் யாரு? நாம தான், புரியுதுங்களா? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டே பை டே பார்த்தீங்கன்னா சங்கடங்கள், இன்னும் சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் நீயா நானான்ற வார் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. யாருக்குள்ள? வன்னியர் சமூகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா பாமக தரப்புல அன்புமணி தரப்புல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அடங்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு தரப்புல பார்த்தீங்கன்னா ஐயா தரப்புல இருக்கிறவங்களும் அடங்க மாட்டேங்கிறாங்க. மாத்தி 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 காரியம் பார்த்தீங்கன்னா உமிழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படியாப்பட்ட செயல்பாடுகளை பார்க்குற மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பாமகவையோ பாமக தலைவர்களையோ இல்லை பாமக கட்சியோ ரொம்ப இரணமாக தான் பார்ப்பான், ரொம்ப இரணமாக தான் பேசுவான், ரொம்ப பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சே பார்த்தீங்கன்னா நக்கலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குமா இல்லையா? இதற்கு முக்கிய காரணம் யாரு? நாம தான், நம்மளுடைய செயல்பாடுகள் தான், நம்மளுடைய தலைவர்களுடைய செயல்பாடுகள் தான், புரியுதுங்களா? இதெல்லாம் வன்னியர்களாகி நாமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுடைய தலையெழுத்து, புரியுதுங்களா? மருத்துவர் ஐயா அவர்கள் ஒன்று நினைச்சிட்டு இருக்கிறாரு, 40 வருஷமா நம்ம சொன்னதை அந்த சமூகம் ஏத்துக்குச்சு அப்படின்னு ஏதோ ஒரு யோகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த யோகம்லாம் இனிமேல் பலிக்காது, நான் நேரடியாக சொல்றேன், புரியுதுங்களா? நீங்க இஷ்டத்துக்கும் ஒரு முடிவெடுப்பீங்க, அந்த முடிவுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்த காலம் எல்லாம் மலையேறி போச்சு. ஏன் மலையேறி போச்சு அப்படின்னா, என்னைக்கு உங்களுடைய பிள்ளையையும் உங்களுடைய மருமகளையும் பார்த்தீங்கன்னா பொதுத்தளத்துல இவ்வளவு கண்ணியமிக்க விமர்சனங்களை நீங்க வச்சீங்களோ, அன்றே பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் உங்கள் மீதான நம்பிக்கையை மெல்ல 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 மெல்லமா இழக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பூம்பகார் மாநாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய மகளை பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக அரசியலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு உட்கார வச்சு அவர்களுக்கு பொதுக்குழு உறுப்பினர் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், உங்களுடைய மகள் என்ற ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், புரியுதுங்களா? அப்படி ஒரு பதவி உங்களுடைய மகளாக அவங்க இல்லை அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பொறுப்பை இந்த குறுகிய காலகட்டத்தில் நீங்க கொடுத்துருப்பீங்களா அப்படின்னு கேட்டா சத்தியமா கொடுத்துருக்க மாட்டீங்க. சத்தியமா அவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுத்துருக்கவே மாட்டீங்க, புரியுதுங்களா? மருத்துவர் ஐயா அவர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகளா மாறிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுயநலவாதிகளுடைய செயல்பாடுகளாகத்தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக ஏற்காதுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பூரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா நீங்க செய்யறதா இந்த சமூகம் ஏத்துக்குது அப்படின்னு அவனாவது ஏத்தி விட்டான் அப்படின்னா அவனுங்களை முதல்ல பார்த்தீங்கன்னா ஐயா அவர்கள் நம்பறதை பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், புரியுதுங்களா? என்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளையே இவ்வளவு பார்த்தீங்கன்னா விமர்சனத்தை வச்சீங்களோ, அன்றே இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிச்சு என்ன அப்படின்னா, பிள்ளைக்கே பார்த்தீங்கன்னா இந்த பாடு அப்படின்னா சாதாரணமா இருக்கிற வன்னியர்களுடைய நிலைமைலாம் நினைச்சு பார்த்தா நீங்க எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தை விமர்சனம் வைப்பீங்க, பேசுவீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, புரியுதுங்களா? அந்த புரிதல் தான் மெல்ல மெல்லமாக பார்த்தீங்கன்னா உங்கள் மீதான நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கிட்ட இருந்து குறைச்சிக்கிட்டே வருதுன்றத மருத்துவர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டா நல்லது, புரிஞ்சுக்கல அப்படின்னா நான் பிடிச்ச முசலுக்கு தான் 3 கால் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஐயா நீங்க காட்டுறதா அப்படின்னு நம்புவாங்க. மீதி இருக்கிற 90% பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அரசியலை நோக்கி நகர ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெரும்பகுதியா பாமகவினர் 90% மேல அன்புமணி அவர்களை நோக்கி பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னமும் விதண்டாவாதத்திலே இருந்துச்சு அப்படின்னா இழப்பு பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கோ அன்புமணி அவர்களுக்கோ கிடையாது, உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் தான்றத தெள்ள தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா உங்களை நம்பி பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலமாக இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா உங்க பின்னாடி வந்ததுக்கு கடந்த 6 மாதமாக நீங்க செய்யற செயல்பாடுன்றது மிகப்பெரிய
வன்னியர் சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கான செயல்பாடா இருக்கு. புரியுது? உங்களுடைய பேச்சுக்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் பல பேர் நினைக்கலாம் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து திமுகவோட கூட்டணி போயிடுவார் அப்படின்னு. அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெள்ள தெளிவாக புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அவர் எந்த காலத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியை இப்பெல்லாம் முடிவு பண்ண மாட்டார். கடைசி ஒரு மாசம், எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி ஒரு மாசத்துல தான் முடிவே எடுப்பாரு. ஏன்னா அப்ப தெளிவா தெரியும் யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு. புரியுதுங்களா? யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியுதோ அந்த கட்சியோட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்துல கூட்டணியை அறிவிப்பாரு. யாரு? மருத்துவர் ஐயா அவர்கள். அவருடைய போக்கே இதுதான். அப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியலும் அமைஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அது வந்து திமுகவோட போவாரா, அதிமுகவோட போவாரா, இன்னும் ஏனைய கட்சிகளோட போவாரான்றதெல்லாம் கடைசி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தான் தெரியும். அதனால யார் வெற்றி பெற போறாங்களோ அவங்களோட தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியே பேசுவார். அவரை தெள்ள தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடுகளை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். வன்னியர்கள் நாம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? விடுதலை சிறுத்தை கட்சியோ திமுகவையோ இல்லை மற்றவர்களையோ விமர்சனம் பண்றதுல 0% கூட நம்மளுக்கு புண்ணியம் கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா இங்க நம்மளுடைய பாடே வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பாடா இருக்கப்படும் பொழுது அந்த பாடை பார்க்குறவங்க எல்லாம் விமர்சனம் வைக்கத்தான் செய்வார்கள், விமர்சனம் பண்ணத்தான் செய்வார்கள். விமர்சனத்தோட மட்டும் கிடையாது, நம்மளை கிண்டலும் அடிக்கத்தான் செய்வார்கள். புரியுதுங்களா? வன்னியர்களாகி நாமெல்லாம் இதெல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு போக வேண்டியதான். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் வேலுமுட்ட. அடுத்தொரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையனா